நண்பர்கள் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு, ஒரு தசை மாற்றம் நிகழ்வதை எப்படி நான் உணர்ந்து கொள்வது? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த தசை போய் புது தசை வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு அதற்கான ரிசல்ட்டு சேஞ்சஸ்லாம் தெரியலைங்க. 10 வருஷமாக எப்படி வாழ்ந்தேனோ அந்த வாழ்க்கை தாங்க இருக்குது. அதே போல் எல்லா நிலைகளும் அப்படி தாங்க இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் அதை வந்து என்னுடைய ஜாதகமே பிறந்த நேரம் தவறா இருக்குங்க. அதனால முன்பின் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்டு. சிலருக்கு ஜாதகமே இருக்காது. அவைங்க என்ன கேட்பாங்கன்னா, எனக்கெல்லாம் ஜாதகமே இல்லைங்க. நான் போய் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு தோராயமா நான் எந்த தசையில இருப்பேன்னு எப்படிங்க நானு புரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறது உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்களை கேள்விகளாக கேட்பார்கள். நமக்கும் அந்த டவுட்டு இயல்பாக இருப்பது உண்மதான். ஏன்னா, ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. ஒவ்வொரு மென்பொருளும் ஒவ்வொரு மாரி சொல்லுது. கையால எழுதின கணித்த ஜாதகத்துல ஒரு பீரியட் இருக்கு. வ ஒவ்வொரு அ மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர்லயும் ஒவ்வொரு மாரி இருக்கு. எது உண்மை? அதற்கு அடுத்து வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு டூரேஷன் சொல்றீங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒரு டூரேஷன் சொல்றீங்க. சில பேர் வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்ட்டா துல்லியமானதுன்னு சொல்றாங்க. சில பேர் திருக்கணித பஞ்சாங்கம் தான் துல்லியமானதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி சொல்றீங்க. இது எந்த ஜோதிடர் உண்மைய சொல்றீங்க? பொய்யா சொல்றீங்க? இயல்பா சாஸ்திரம் நமக்கு எது சொல்லியிருக்கு? இப்படியான கேள்விகள் என்பது எல்லாருக்குமே இருக்கும். ஜோதிடம் கற்பதற்கு முன்னால நமக்கும் அந்த மாரி சந்தேகம்லாம் இருந்தது. ஓகே. இது எல்லாமே பொதுவான சந்தேகங்கள். இதற்கான விஷயங்களை எளிமையா, அதாவது ஜாதகமே தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்த தசைக்குள் நான் வரப்போகிறேன். ஒரு 5 மாதம், 6 மாதமோ அல்லது 2 மாதம், 3 மாதமோ, சில பேருக்கு சில நேரம் பிறந்த நேரத்தின் தவறுதலால கூட அந்த வேரியேஷன்ஸ் வரும். அப்போ இப்ப தசை வந்துருச்சா? அல்லது வரலையா? அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ஒரு புரிதல் இல்லாத நிலைங்கிறது இருக்க தான் செய்யும். இதை எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு தசையாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே தசா புத்தியில பொருளை கொடுக்குமா? உயிர் காரகத்தை கொடுக்குமா? அப்படிங்கிற பதிவுலாம் போட்டிருக்கோம். இன்னும் சில பதிவுகளை தசாபுத்தி சார்ந்து நம்ம சேனல்ல ரொம்ப டீட்டெயிலா நான் பேசியிருக்கேன். அதை எல்லாமே தொடர்ச்சியா பார்ப்பவர்களுக்கு புரியும். தசா புத்தியினுடைய கான்செப்ட் என்ன? அதனுடைய அடித்தளம் என்ன? அதனுடைய அவுட்புட் என்ன? அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க எனக்கு தசா புத்திலாம் தெரியாதுங்க. உங்க சேனல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க. இப்பதாங்க அப்படியே வந்தேன். உங்களுது ஒண்ணு பார்த்தேங்க அப்படிங்கிறவங்களுக்கு தசா புத்தியை கொஞ்சம் நீங்க அது என்னங்கிற டீட்டெயில்லாம் பழைய பதிவுகள்ல இருக்கு. பார்த்துங்க. அல்லது நான் என் சேனல்லாம் நெறைய பேரு ஜோதிடர்கள், குருமார்கள் சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கங்க. ஓகே. இப்போ எனக்கு ஒரு திசை துவங்கிவிட்டது அப்படிங்கும்போதுங்க, எந்த ஒரு தசை ஆரம்பித்தாலும், நவகிரகங்களில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் வரிசை கிரகமாக தன்னுடைய ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தின் தன்மையை அடிப்படையாக கொண்டு, ஒருவர் திருவோண நட்சத்திரத்தில பிறந்திருக்காருன்னா, முதல்ல சந்திர திசை ஆரம்பிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில பொறந்திருக்காருன்னா, அவர் பிறந்த நட்சத்திரத்தின் தன்மையான சூரியனுடைய கிரகத்தின் அந்த தன்மையை கொண்டு ஆரம்பிக்கும். அப்ப சூரிய தசை ஆரம்பிக்கும். இப்படி வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டுருக்கும். இப்ப இதுல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வ அ வருடங்கள் கால டூரேஷன் இருக்கு. அந்த டூரேஷன் அடிப்படையில அடுத்தடுத்து போகுது. இப்போ நான் பிறக்கிறேன். பிறந்த உடனேயே ஒரு சனி திசையில பொறக்கிறேன். அல்லது செவ்வாய் திசையில பிறக்கிறேன். அல்லது இப்படி ஒரு திசையில பிறக்கிறேன் அப்படின்னா, அந்த பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தசை இருப்பு எவ்வளவு இருக்கோ, அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் அடங்கிய உயிர், பொருள் காரகத்துவங்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். அது குழந்தையே இருக்குது. அது போய் எப்படிங்க அனுபவிக்கும் அப்படின்னா, இங்க தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ தசை அப்படிங்கக்கூடிய இந்த 9 தசையும் ஒருவர் 120 வருடம் ஒரு மனிதனின் முழு ஆயுள் காலம் என்பது 120 வருடம். இன்றைய காலகட்டத்திற்கு அது வேரியேஷன் ஆயிடுச்சு. அத விட்டுருவோம். ஆதி காலத்தின் அடிப்படையில் 9 கிரகங்களுக்கு 120 வருடங்கள் தசை. இந்த 120 வருட காலத்தில் ஒரு மனிதன் 9 தசையை கடந்து வாழ்நாளை முடித்துச் செல்கிறார் எனும் பொழுது, அந்த தசை என்பது வரும்பொழுதும் சரி, இயல்பாக நான் வந்துவிட்டேன், உன்னிடத்தில் வந்துவிட்டேன் என்று உடனடியாக சிம்ப்டம்ஸ குடுக்கும். அது குடுக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. உடனடியா உங்களுக்கு கதவ தட்டி, "நான் பாரு உன் வீட்டுக்கு வந்துட்டேன்." பாருங்க படத்துல கூட உங்களுக்கு எளிமையா புரியணுங்கிறதுக்கு தான் ஒரு படம் காட்டியிருக்கேன். "நான் வந்துவிட்டேன், உன்னை ஆளுமை செய்து விட்டேன்" என்ற தகவலை அறிவிக்கும்.
இத எப்படி அறிவிக்க முடியும்? இப்ப எடுத்த உடனேயே உங்களுக்கு ஒரு பொருள் காரகத்துவத்த குடுக்குது. ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, பொருளாதாரம் கிடைக்குது, ஒரு தொழில் கிடைக்குது. அப்படின்னா, அது இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய விளைவுகளையே ஒட்டி இருக்கிறதுனால, உங்களுக்கு அந்த வேரியேஷனே தெரியாது. நான் என்ன இன்னைக்கா வீடு வாங்குறேன்? நான் வந்து அப்பத்துலேருந்தே தான் இப்போ சொந்த வீட்ல இருக்கேன். எங்க அப்பாவுக்கு 6 வீடு இருக்குது. தாத்தா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு. எனக்கு என்னமோ இப்போ புதுசா நான் பொறந்த உடனே வீடு வாங்குன மாரி சொல்றீங்க. அப்படிங்கிற மாரியான கேள்விகள்லாம் வரும்பொழுது, அப்ப இந்த தசா மாற்றத்திற்கு உண்டான விளைவுகளை பொருளாதாரத்தின் வாயிலாக வெளிப்படுகின்ற தன்மைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் வந்து ஒரு 40 வயசுல வந்து எனக்கு ஒரு தசை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 40 வயசுல ஒரு தசை ஸ்டார்ட் ஆகும்போது, அந்த தசை வந்த வேகத்துல எனக்கு ஒரு பொருளாதார ஒரு விஷயத்தை மாற்றுதலை குடும்பம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து எனக்கு குடுக்குதுன்னா, எனக்கு அப்ப அந்த ஃபீலிங் தெரியும். "அடேயப்பா! இதுவரைக்கும் நம்ம எதுவுமே இல்லாத இருந்தோம். ஒரு சின்ன நிலம் கூட வாங்காத இருந்தோம். இப்ப திடீர்னு நிலம் வாங்கிட்டோம். உடனே வீடும் கட்டிட்டோம். சொந்த வீட்டிலேயே குடியும் வந்துட்டோம்." அப்ப ஏதோ நமக்கு இந்த தசை நமக்கு ஏதோ வேலை செய்யுது. அது சுக்கிரனோ அல்லது செவ்வாயோ அந்த வீட்டிற்கு உரிய கிரகத்தின் தசை நடக்குது. அப்ப நமக்கு இந்த தசை வந்துருச்சுங்கிற ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாருக்குமே இந்த விளைவுகளை தெரிவிக்காது. குறைந்த வயதில இருக்கிறவைகளுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா குறைந்த ஒரு 10 வயது, 12 வயதுக்கு உரிய ஒரு சின்ன வயது கொண்ட குழந்தைக்கு, அந்த தசை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பொருள் விளைவுகளை அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பொருள் விளைவுகள் தாய் தந்தையரை சார்ந்து இருப்பதனால, அந்த குழந்தைக்கு உணர முடியாது. அப்போ இதற்கான ஷார்ட் கட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தசை ஆரம்பித்த உடனேயே உடல் ரீதியாக அந்த தசைக்குரிய, அந்த கிரகத்திற்குரிய தன்மைகளை பிரதிபலிக்கும். உடல் ரீதியாக நல்லா கவனிச்சுங்க. உடல் ரீதியாக அது நோயாக இருக்கலாம், அல்லது நோய் நிவர்த்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு விபத்தாக இருக்கலாம். உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய விளைவு என்பது உடனடியாக தெரிவிக்கும். இப்போ உதாரணமா சூரிய தசை ஒருத்தருக்கு முதல்ல வருது அப்படின்னா, சூரியன் என்றாலே ஹீட்டுங்க, சூடு. தலை சார்ந்த பகுதியில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள், ஒரு ஹேர் ஃபால் ஆகும், அல்லது பாடி திடீர்னு ஹீட்டுனால ஏற்பட்ட ஒரு சூட்டுக்கு தொடர்பான சூட்டுக்கு தொடர்பான நோய் அறிகுறிகள் அல்லது ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. தலை சார்ந்த விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு ஒரு இண்டிகேட் பண்ணும். அது சூரியன் நல்லா இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதியோட தொடர்புல இருந்தாலும் சரி, 8ல தொடர்பு இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் இருக்கட்டுங்க. அந்த கிரகம் நான் வந்துட்டேன் உனக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி, ஒரு அறிவிப்பை, "ஐயா இந்த போஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்துருச்சு. இந்தாங்க பிடிச்சுக்கிங்க" அப்படின்னு கதவு தட்டி நமக்கு சொல்ற மாரி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற இன்டிமேஷனை காட்டுறதுக்கு, உங்கள் உடல் ரீதியிலும், உங்கள் மனம் ரீதியிலும் உடனடியாக பிரதிபலிக்கும். அதனால தான் தசாநாதன் எந்த தசை நடந்தாலும், அதற்கு பின்னால் சந்திரன் இருக்கிறார் என்று நான் பழைய பதிவுகள்ல நெறைய சொல்லிட்டு வரேன். அதாவது சந்திரனின் தொடர்பு இல்லாமல் ஒரு தசை என்பது இயங்காது. நடப்பது எந்த தசையாக இருந்தாலும், அந்த தசைக்கு பின்னால் இருந்து மர்மமாக, மறைவாக அதனை நடத்துபவர் என்பவர் சந்திரன். அதனால தான் இந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஒரு தசைநாதன் அல்லது அந்த தசைநாதன் நிற்கின்ற சாரநாதன் ரொம்ப சிறப்பா இருந்தாலும் கூட, சந்திரன் வலுவற்ற ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது, அந்த தசையின் பலன்களை அந்த ஜாதகர் பெருசா வந்து பாசிட்டிவான விஷயங்கள்ல அனுபவிக்கிறதுக்கு தடுமாற்றமா இருப்பார். அப்போ அந்த சந்திரன் அங்க பேசிக்கா இருக்காரு. ஸோ, அதனால நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு தசை ஆரம்பிச்சது அப்படின்னா, ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் 3 மாசம் முன்னாடியே உங்களுக்கு தசை வந்துருச்சுன்னு சொன்னாலும், இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் தசை வரப்போகுது என்று சொன்னாலும், உங்களுடைய உணர்வுகள் ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு மாற்றம் ஒன்று கண்டிப்பாக வரும். சூரியனாக இருந்தால் தலை சார்ந்த பகுதி ஹீட்டு. அதே சந்திரனாக இருந்தால் குளிர் சார்ந்த விஷயம், ஜலதோஷம், கோல்டு சார்ந்த விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள் உங்களை ஆளுமை செய்யும். அதேபோன்று உடனடி மாற்றம் ஒன்றை உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ, தசை நடத்தும் சந்திரன் என்ற வீட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களது உணர்வுபூர்வமாக, உணர்ச்சிபூர்வமாக கண்டிப்பாக மாற்றத்தை உண்டாக்கும். அப்படி சந்திரன் உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நேரம் நடந்தது என்றால், உங்களுக்கு அங்கே சந்திரன் தசை, சூரிய தசை முடிந்து எனக்கு உடனடியாக சந்திர திசை வந்துவிட்டது என்று நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, சந்திர திசை முடிஞ்சிருச்சுங்க. எனக்கு அடுத்தது செவ்வாய் திசை வந்துருச்சா? அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, செவ்வாய் என்பவர் அவசரம், வேகம், இரத்தத்திக் காரகன். இப்ப வயதானவர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்து, அவர்களுக்கு ஒரு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் தசை வருது அப்படின்னா,
உடல் ரீதியிலான உடனே ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள். ஒரு பிரஷர் ஏறும் அல்லது இறங்கும். ஏன்னா, அது இண்டிகேட் பண்ணணும் உங்ககிட்ட. நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை குடுக்குது. செவ்வாய்லாம் நல்லா தாங்க இருக்காரு, சந்திரன்லாம் நல்லா தான் இருக்காங்க. அப்படி இருந்தா எனக்கு எப்படிங்க அது காட்டும் அப்படின்னா, அதனுடைய உணர்வுகளை உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். அதனால அது நான் வந்திருக்கிறேன் என்ற தகவலை அறிவிப்பதற்காக அங்கே உங்களுக்கான ஒரு சின்ன மாற்றம் என்பது வரும். உடல் ரீதியாக, உணர்வுபூர்வமாக நீங்கள் உணரும் வண்ணமே இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சந்திர தசை முடிந்து சந்திரனுக்கு அப்புறம் எனக்கு இவரு வந்துட்டாரு. செவ்வாய் வந்தோனே அந்த பிளட் சார்ந்த விஷயத்த காட்டுறாரு. செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வருவாரு. இப்ப ராகு வந்த உடனேயே அயல் நண்பர்கள், அந்நிய நபர்கள் மூலமான ஒரு மகிழ்ச்சி அல்லது பயணங்கள் மூலமான ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு சிந்தனை மூலமான ஒரு ஏற்றம் அல்லது ராகு மூலமான இந்த ராகுங்கிறது என்னன்னா, திடீர் அலர்ஜி ஆகுங்க. பாடியில திடீர் அலர்ஜி, இந்த விஷக்கடி, விஷப்பூச்சி கடிக்கிறது, அலர்ஜி ஆகுறது, என்னன்னே தெரியாத எனக்கு வந்து திடீர்னு ஒரு உணர்வுகள் என்பது ஒரு மாரி வைப்ரேட் ஆகுறது. வைப்ரேஷன் மீன்ஸ் அலர்ஜி. இந்த மாரியான ஒரு சிம்ப்டம்ஸ வந்து அப்படி டச் பண்ணி காட்டுவார். அப்போ ராகு திசை எனக்கு வந்திருக்குதுங்க, அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப என் ஜாதகத்தில 1 மாசம் கழிச்சு தான் வரும்னு அங்க வந்து பீரியட் டைம் இருக்கும். தசா ஆரம்ப அந்த புள்ளி, அந்த தேதி. ஆனா எனக்கு அந்த சிம்ப்டம்ஸ் 1 மாசத்துக்கு முன்னாடியே வருது, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வருது அப்படின்னா, எனக்கு அவரு வந்துட்டாரு. வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவரு என்ட்ரி ஆகிவிட்டார் என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப ராகு போலவே தான் அடுத்தது குரு தசை வரும். இப்ப ராகு திசை முடிந்து ஒருத்தருக்கு குரு தசை வருதுன்னா, அந்த குரு தசை வந்த உடனேயே உடனே உடம்பு ஃபேட் ஆகுங்க. அதுவரைக்கும் உடம்பே தேறாது எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அப்படியே லீனா அப்படியே இருப்பாங்க. ஆனா, குரு தசை வந்த உடனே அப்படியே பாடி அப்படியே ஒரு தேஜஸ் ஆகும். சில பேருக்கு வயிறு தொப்பை போடும். அப்படியே தேஜஸ் ஆகும். பாடி ஷைனிங் ஆவாங்க. இப்ப இது குரு வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஜாதகத்துல, எனக்கு சிறப்பான இடத்துல இருக்கு, அற்புதமா இருக்காரு அப்படின்னா, அப்படியே பாடிலாம் தேஜஸ் ஆகும். "என்னய்யா போன வாரம் வரைக்கும் கரையாருன்னு இருந்த, போன மாசம் உன்னைய பார்த்தேன் அப்படி இருந்த, இப்ப என்னய்யா அப்படியே ஆளு மின்னுற அப்படியே பளபளன்னு இருக்கிற" அப்படின்னு கேட்பாங்க சில பேர் நண்பர்கள். ஸோ, அப்ப குரு தசை நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம அங்க உணர்ந்து கொள்ளணும். இப்ப இங்க இதுவே குரு உங்களுக்கு பலவீனமான நிலையில், பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார் எனும் பொழுது, குருவின் நெகட்டிவ் தன்மையான கடன், திடீர் கடன் ஆகும். ஏன்னா, அவரு தானே பெரும்பணம். திடீர்னு பெரிய பணம் அப்படியே லாஸ் ஆகும். அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, ராகு திசையில நான் வந்து பயங்கரமா சம்பாதிச்சு வச்சிருந்தேன் சார். குரு திசை வந்து எனக்கு 10 நாளே சடனா எல்லாம் அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சார். என்ன அது அப்படி? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, அங்க குரு பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அதேபோல சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரும். இப்ப கொலஸ்ட்ரால்ல HDL, LDL அப்படின்னு 2 கேட்டகரி சொல்லுவாங்க. மருத்துவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்ப அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்க அவர்களுக்கு எல்டிஎல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இது போன்ற தன்மை அந்த தசைநாதன் வந்துவிட்டேன் என்பதை உடல் ரீதியாக உணர்ச்சிபூர்வமாக நமக்கு அறிவிக்கும். சரி, அடுத்தது குருவுக்கு அப்புறம் அவரு தான் வராரு, நமக்கு எல்லாம் பிடித்த சனி பகவான். அவரு வந்தாவே அதுவரைக்கும் வேலைலாம் சுத்திட்டு இருப்பான். சனி என் ஜாதகத்தில ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு உடனே ஒரு தொழிலை குடுத்துருவாருங்க. அது எந்த தொழிலாவது ஒரு பக்கம் வேலைக்கு போயி, அவர் உழைக்கக்கூடிய தகுதிநிலைய அவருக்கு குடுத்துருவார். ஏங்க சின்ன குழந்தையா இருக்குது, அதுக்கு போய் சனி தசை வந்தா உழைக்குங்களா? அப்படின்னா, அதனுடைய செயல்பாடுகள் என்பது கொஞ்சம் மந்தத்தன்மை கொடுக்கும். இப்ப இங்க குழந்தைகளா வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தை செயல்பாடுகள் லேசினஸ் ஆகும். அதுவரைக்கும் நல்லா சுறுசுறுப்பா இருந்த குழந்தை லேசினஸ் ஆகும். அப்ப சனினாவே வந்து என்னன்னாங்க, அழுக்கு, அதேபோல சில கழிவுகள் சார்ந்த பிரச்சனை. இப்ப குழந்தையா இருக்குன்னா, அந்த குழந்தைகளுக்கு வயிறு பிரச்சனை வரும். ஸ்டமக்கு சார்ந்த ஒரு சரியான அளவுக்கு அதுக்கு ஜீரணமாகாத அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது. இந்த மாரியான ஒரு சூழல்ங்கிறது உடனடியா அந்த மாற்றம் தெரியும். பெரியவங்க இருக்க கொஞ்சம் ஏஜ்டு கரெக்ட்டா ஒரு 25 வயது வாலிபர்களா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தொழில் ரீதியிலயும், அதுவரைக்கும் வீட்ல அப்பா, அம்மாவோட கண்ட்ரோல்ல ரொம்ப ஒரு ஹேப்பியா, அப்படியே ஃப்ரீயா அப்படியே எந்த ஒரு கவலையும் இல்லாத, கஷ்டம் இல்லாத இருந்தவங்க, அந்த சனி திசை என்ட்ரி ஆன உடனே வேலைக்கு போய் அவர்கள் சிரமம் ஏன்னா எல்லா வேலையுமே இன்னைக்கு சிரமம் தானே. சிரமம் இல்லாத வேலை எதுவும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது அவர்களுக்கு அந்த சேஞ்சஸ குடுக்கும். அல்லது சனியின் எனக்கு மோசமான நிலையில சனி இருக்காருங்க அப்படின்னா, சனிக்கு உண்டான பகைமை, நோய், எதிர்ப்புகள், விரும்பத்தகாத அனைத்து விஷயங்கள், வறுமை, ஏழ்மை எல்லாமே உடனே அவருக்கு ஸ்டார்ட் ஆகி மனசு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படையும். அப்போ இந்த சனி திசை வந்துருச்சு தான். இதில ஒண்ணும் என்ன போய் ஜோசியக்காரர் சொல்றது, அதான் எனக்கு தான் தெரியுதே. போன மாசம் வரைக்கும் நல்லா இருந்தேன். இப்ப தான் என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க.
நான் இத போய் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட தான் கேட்கணுமா? என்று வருத்தப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அப்ப சனிக்கு அடுத்தது புதன் வரும். புதன் அப்படிங்கும்போது பாருங்க, புதன் என்பவர் அறிவுக்கு, கல்விக்கு இதற்கான ஒரு தன்மை கொண்ட அந்த கிரகம். புதன் இப்ப நல்லா இருக்கு. ஒருத்தருடைய ஜாதகத்திலங்கும்போது, அதுவரைக்கும் கல்வியில் மந்த நிலை உள்ளவர்கள், அதற்கு பிறகு அந்த கல்வியில் அவர்களுக்கு கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். கல்வியில மாற்றம் ஏற்படுறதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா, அது மாற்றம் ஏற்படும். ஆனால் அது வெளியில தெரிவிக்காது. ஆனால் புதனுக்குரிய தோல் வியாதிகளுக்கு உண்டான சிம்ப்டம்ஸ ஸ்டார்ட் பண்ணும். அதுவரைக்கும் நல்லா இருப்பாரு. தோல்ல எங்கேயாவது வந்து ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸ்கின் மேல. அல்லது சிறு நரம்புகள் சார்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதாவது கை நம்னம்ஸ் ஆகுறது, கால் நம்னம்ஸ் அதாவது அந்த மரத்து போறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இது மாரியான அந்த மசில்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபைன் வெயின்ஸ் இதற்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள் வரதான் செய்யும். கண்டிப்பா ஒரு ஸ்கின் டாக்டரையோ அல்லது இந்த சிறு நரம்புகள் தொடர்பான நியூரோ டாக்டரையோ அந்த ஜாதகர் போய் கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அந்த மாரி ஏற்படுத்திருச்சுன்னா, ஓகே நமக்கு சனி நம்ம சனி திசையை கடந்து புதன் தசைக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறது அவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உடல் ரீதியான சிம்ப்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு அதாவது எல்லாத்தையுமே காட்டும். ஆனா உங்களுக்கு தெரியறது வந்து இதுதான் தெரியும். அதேபோல புதன் அப்படிங்கக்கூடிய போது அவர் ஒரு எழுத்தாற்றல் ஒரு வயதானவர்களாக இருந்தால் எழுத்து எழுதுவதற்கு, புத்தகம் எழுதுவதற்கு, ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு நிலைக்கு ஈடுபடுவதற்கு இந்த மாதிரியான சூழல்களை அந்த ஜாதகருக்கு உடனே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேலைகளை செய்யும். இந்த புதனுக்கு அடுத்து வரக்கூடிய கேது. கேது என்றாலே ஞானம், தனிமை, மோட்சம் இதெல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இருக்கிறனால, இப்ப இங்க கேது அப்படின்னுட்டவ அதுவரைக்கும் நல்ல கலகலப்பா இருப்பாரு. உறவுகளை விட்டு எல்லாத்த விட்டுமே திடீர்னு வந்து அவர் வந்து செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் ஆவாரு. அல்லது ஏதோ ஒரு சூழல்ல திடீர்னு பெரிய பணக்காரர் கூட ஆவாங்க சில பேரு. அது வரைக்கும் ரொம்ப சாமானிய மனிதனா இருப்பாங்க. அப்போ வந்து கேது உள்ள என்ட்ரி ஆனோனே, அந்த கேது அவர்களுக்கு நல்ல ஒரு சுபத்தன்மையா இருக்கு அப்படின்னா, திடீர்னு ஒரு பொருளாதார ஏற்றம் வரும். அதனாலேயே அவர் வந்து என்ன பண்ணுவாரு, உறவுகள், நண்பர்கள் பழைய இவங்கெல்லாம் விட்டுட்டு நான் கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எங்கேயாவது ஆள் இல்லாத இடத்துல கொஞ்சம் செப்பரேட் ஆக பார்ப்பார். அவர் எங்கேயுமே தனிமையா இருப்பாரு. தனிமையா ஃபோன் பேசுவாரு. தனிமையா அவருடைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாமே அவர்களுக்கு இயல்பா வரும். அப்ப தனிமைங்கிற குணாதிசயம் உடல் ரீதியில அங்க வந்து அவருக்கு மன ரீதியில உடனே ஒரு தன்மைய கொடுத்தே தீரும். அதே போல தான் அடுத்து வரக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் என்பவர் வந்துட்டாவே, சுக்கிரனாவே ஒரு நல்ல ஒரு கலை, ஹேப்பினஸ் அதான் நான் சொல்றது நல்லா இருக்கணும். சுக்கிரன் உங்க ஜாதகத்தில நல்லா இருந்து, அந்த சுக்கிரன் திசைக்குள்ள வந்துட்டாருன்னா, அதுவரைக்கும் தனிமை, ஏதோ பல விதமான தடைகள், பலவிதமான சிந்தனைகள் இப்படி சுத்திட்டு இருந்தவரு, திடீர்னு அப்படியே ஜாலி மூடுக்கு கன்வெர்ட் ஆவார். அப்படியே நல்லா அப்படியே சென்ட் அடிச்சுக்கிறது, இந்த மாரி அப்படியே நீட்டா இருக்கிறது, இந்த மாரிலாம் இருப்பாரு. ஆனால் அந்த சுக்கிரனுக்கு உண்டான உடல் ரீதியிலான விஷயங்கள உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்ப அந்த சுக்கிரனுக்கு உண்டான இண்டிகேட் பண்ணும்போது, சுக்கிரன் தாங்க பாலியல் ரீதியான அதேபோல ஒவ்வொரு மனிதன் ஆண், பெண் எந்த மனிதர் யாராக இருந்தாலும், எந்த இருபால் இனத்தவர் யாராக இருந்தாலும், அந்த மர்மஸ்தானங்கள், பாலியல் உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏதேனும் ஒரு சிம்ப்டம்ஸ காட்டும். அதாவது ஒரு சின்ன ஒரு சில பேருக்கு சில மாரி ஒரு அரிப்புகள் அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாரிலாம் ஆகும். அதேபோல சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும். ஸோ இந்த மாரியான ஒரு விஷயத்தை அந்த சுக்கிரன் தசை நடத்த ஸ்டார்ட் ஆன உடனேயே ஒரு இன்ஃபெக்ஷன ஒரு காட்டுவார். ஒரு இண்டிகேஷன காட்டுவார். அது எதுக்காகன்னா, உங்கள பயமுறுத்துறதுக்காக கிடையாது. நான் உங்களுக்கு என்ட்ரி ஆகியிருக்கிறேன். என்னுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவர்கள் உங்க வீட்டு கதவ தட்டி உங்களுக்கு இன்டிமேட் பண்றாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிதாங்க கிரகங்கள் தசை புதிய தசை ஆரம்பிக்கும்போது, பழைய திசையை விடுத்து புதிய தசைக்குள் நாம் என்ட்ரி ஆகும்போது, இது போன்ற உடல் ரீதியாக, உணர்வுகள் ரீதியாக, மனம் ரீதியாக அவர்கள் அவர்களுக்குரிய காரகத்துவ சான்றுகளை நம் மீது பதிய வைப்பார்கள் என்று சொல்லி, அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.